ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு பின்னாடி நிறைய வாழை மரம் இருக்குது. அதை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த காஞ்ச வாழை இலையை வச்சு நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு தான் இன்ஃபோசிரியா கல்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்டு பகுதியை மட்டும் விட்டுட்டு வாழை இலையை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு தண்ணி வச்சு நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய டஸ்ட்டு அழுக்கெலாம் இருக்கும். அதனால் ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் தான் நம்ம வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மாலி ஃபிஷ் இருந்த டேங்க்கில் இருந்த தண்ணியை தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அதில் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கும், ஈஸியாக இருக்கும் கல்டிவேட் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த அந்த இலையை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்மளோட தண்ணியில் லீஃப் முங்குற அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா கொசு முட்டை போடாமல் இருக்க தான் நம்ம கவர் பண்ணுறோம். 7 days வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்டிவேட் ஆகியிருக்கான்ட்டு. ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.